Hi guys, welcome to Travel Channel. பார்க்குறேன் சதீஷோட அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா பெட் லவருக்கான ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸுக்கு தான் வந்துருக்கிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பச்சைப்பாக்கம் காலேஜில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விங்ஸ் கன்வென்ஷன் சென்டருக்கு தான் வந்துருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பெட் டே அவுட்டு, அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது. இந்த இடத்துல பெட்லாம் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வளரக்கூடிய பெட்டு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரலாம். இப்போ இந்த இடத்துக்கான என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு ஏஜுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் ஃப்ரீ தான். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து 200 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி 18, நாளைக்கு 19 டேட்டு ஜூலை, நாளையோட லாஸ்ட் நாள். மேபி இந்த வீடியோ லேட்டாக வருது சொல்லி தப்பாக நினச்சாதீங்க. சரி, நம்ம உள்ளே போய் என்ன மாதிரியான விஷயம்லாம் இருக்குது சொல்லி பார்த்துலாம் வாங்க. கைஸ், நம்ம கையில் ஒரு டேக் கட்டிட்டாங்க. இந்த டேக் வாங்குறதுக்கு நீங்கள் 200 பே பண்ணோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்துடலாம். உள்ளே வந்து டேக் இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பெட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் எந்த பெட்டு வளர்க்குறீங்களோ எல்லாமே நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் ஏரியா, அதாவது நீங்கள் ஸ்நாக்ஸு சாட்டர் ஐட்டம் அதுமாதிரி ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இங்கேயே வந்து நீங்கள் பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃபுட் கோர்ட்டை வந்து ஒரு டீசெண்டாக இருக்குது. ஏன்னா சில ஏரியாவுக்கு போயிருப்போம், எங்கே டோக்கன் வாங்குறது தெரியாது. ஆனால் இங்கே கொஞ்சம் ஆர்டர் படி வச்சுருக்கிறாங்க. சாண்ட்விட்ஜு, கரும்பு ஜூஸு. இப்போ மோஸ்ட்டாக வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல பார்க்குறேன். ஓகே, இதுதான் ஃபுட் கோர்ட்டு. நான் வேணால் லாஸ்ட்டாக முடியும் போது வேணால் நான் இந்த ஃபுட் கோர்ட்டை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. சரி, நம்ம உள்ளே போயிடலாம் சீக்கிரம். கைஸ், இந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய பேர் பார்ட்னர் இருக்கிறாங்க. எல்லாம் பிராண்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மீடியா பார்ட்னர் அண்டு சப்போர்ட் பார்ட்னர் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ உள்ளே வந்து சவுண்டு கேட்கும், அதனால் நான் பேச மாட்டேன். எல்லாம் பேக்ரவுண்டில் நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். உள்ளே போய்ட்டால் பேச முடியாது, செம்ம சவுண்டாக இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போன உடனே டாக் ஷோ தான். அதாவது ஒரு டாக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த டாகுக்கு ஒரு பேரை வைப்போம், நம்ம டைகர்னு பேர் வச்சுக்கலாம். இந்த டைகர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி கேட்டு நடக்குது. யாராச்சும் ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா ஓனரை, அது என்ன பண்ணுது பாருங்கள், பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. அடுத்த ஒரு டைகர், இதுக்கு வந்து பிளாக்கின்னு வச்சுக்கலாம் பேர். இந்த பிளாக்கி யாராவது எதிரி வந்தாங்கன்னா உடனே அட்டாக் பண்ணுது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. அடுத்தது நீங்கள் கூட்டி வர பெட்ஸுக்கு வேக்சின் போடுறது, இல்லைனா அதுக்கு மெடிசன் தேவைப்படுதா, இல்லைனா ஃபுட்டு என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியா இங்கே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பெட்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த குட்டி குட்டி பெட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம். ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படியே 1 by 1 பார்த்துட்டு போகலாம் வாங்க. It's cartoons on the truck. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து பெட்ஸ் டே அவுட்டோடைய ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக வந்து பெட்ஸ் டே அவுட்டோடைய ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி. அதை வந்து இங்கே நம்ம விங்ஸ் கன்வென்ஷன், நம்ம பச்சைப்பாக்கம் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் விங்ஸ் கன்வென்ஷனில் நடக்குது. இங்கே நிறைய லைவ் அனிமல்ஸ் நிறைய இருக்குது. லைக் பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸு, டொமஸ்டிக் அனிமல்ஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் உங்கள் பெட்டை வந்து உங்கள் டாக் ஆர் கேட் நீங்கள் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ரேம்ப்லாம் இருக்குது, ஃபேஷன் ஷோ இருக்குது, டாக் ஷோ தனியாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இங்கே. ஸோ உங்கள் பெட்டை வந்து நீங்கள் இங்கே ரேம்பில் காட்டி அவங்களுக்கான ஒரு டேவை நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே நடந்துகிட்ருக்கு, நாளைக்கு சண்டே ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. Hate it when my doubts and my fears swell up like the ocean. It feels like I could drown in my tears. Everything's overflowing. Scared that I won't get it right. My nerves are working overtime. Tell myself to calm down and breathe.
இடத்துக்கு வந்த பிறகு எனக்கு ஒன்று தோணுது, நம்மளும் ஏன் பெட்டு வளர்க்கலன்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளை ரேம்ப் பார்க்கலாம் கொண்டு வந்து நம்மளும் மெடல்லாம் வாங்கியிருக்கலாமே எனக்கு இப்போ தோணுதுங்க. செம்ம சூப்பராக நடத்துகிறாங்க இந்த ஈவெண்ட்டை. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த டிஜெல்லாம் போட்டு செம்ம வைப்பில் இருக்குது. ஆனால் இந்த சவுண்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பயப்படுது, அதுதான். ஆனால் பெட்டு, டாகு, கேட்டு எல்லாமே செம்ம சூப்பராகவே இருக்குது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பெட்டுலாம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இதுமாரி கூப்பிட்டு வந்து ஈஸியாக மெடல் ஜெயிச்சிருக்கலாம் போலக்குது. ஆனால் எல்லாருமே அவங்க வீட்டோட பெட்டை வந்து கூப்பிட்டு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு நேமும் பாருங்களேன், பெட்டு அவுட்டு டே, பெட்டு டே அவுட்டுன்னு வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா பெட்டு இன்னைக்கு பெட்டுக்கான நாள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, பெட் லவருக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம் இந்த இடம். ஓவரால் வந்து இந்த ஈவெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடு, குதிரை, மாடு, அப்புறம் உள்ளே வந்து கோழிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த எவ்வளோ பெரிய மீனுங்க, அது அக்வேரியமில் போய்ட்டு வச்சுருக்கிறாங்க பெருசாக. ஃபஸ்ட் டைம் நான் அவ்வளோ பெரிய மீனை வந்து பார்க்குறேன். அது ரொம்ப காஸ்ட்லி, செம்ம எக்ஸ்பென்சிவ். இந்த பெரிய மீன் ஆரஞ்சு ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs கிட்டனாச்சும் கண்டிப்பாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் அதை பற்றி என்கொயரி பண்ணேன், அதனால சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ அப்படியே இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே வெளியே கிளம்பிடலாம் வாங்க. கைஸ், அவுட் சைடில் வந்து இந்த கழுதை, குதிரை, ஆடு, ஒரு ஆடு காது ரொம்ப பெருசாக இருந்தது. அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல பார்க்குறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியாத பெட்ஸு அண்டு ஃபிஷ்ஷு, இது ஒரு காம்படிஷன் நடக்குது இந்த இடத்துல. வந்து எந்த மீன் ரொம்ப அழகாக இருக்குது, எந்த மீன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது சொல்லி ஒரு காம்படிஷன். அது எந்த மீன் வின் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த இடத்துல நடத்துனாங்க. இது ஒரு தனி பார்ட்டு போல இருக்குது. அது ரொம்ப அழகாக இருந்ததில்ல, பெரிய கொண்டை வச்ச மீன் எல்லாமே இருந்தது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பெட்டுலாம் வந்து கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன மொமெண்டோ மாரி கொடுத்துட்றாங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து ஜூலை 19ஓட லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி 18னா நாளைக்கு 19, அதோட லாஸ்ட் டேட்டு. நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த ஈவெண்ட் எப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய அப்டேட் வந்து அதில் தான் நான் போடுவேன். ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் வாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து சீக்கிரம் போட பார்க்குறேன். ஏன்னா எனக்கே லேட்டாக தான் நியூஸ் வந்தது. ஆனால் இன்ஸ்டா பேஜில் வந்து நான் குயிக்காக வந்து இந்த வீடியோவை அப்டேட் பண்ணிடுவேன். அதனால் இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே கைஸ், பார்க்கலாம். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களது விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.